போன வாரத்தில் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம தியானித்தோம். 4 காரியத்தை பார்த்தோம். அதில் என்னெல்லாம் இருந்துச்சு? 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே உம்முடைய கரத்தினால் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 4 விஷயம். ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது தேவனிடத்துலேருந்து வருகிறது. எந்த கண்ட்ரோல், நம்முடைய பர்சனல் கண்ட்ரோல், ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ், எல்லா ஆளுகையும் யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பெலன், நம்முடைய சுகம், நம்முடைய ஃபிசிக்கலாக, மென்டலாக, இமோஷ்னலாக நம்முடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம், அந்த ப்ராக்ரெஷன் மேன்மைப்படுத்துகிறது யாருடைய கையில்? ப்ரமோஷன் யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இது எதுன்னா பண்ணணும்னு மெயினாக படித்தோம். இதை என்ன பண்ணணும்னு போன வாரம் படித்தோம். நம்முடைய ஜென்ரேஷன் சந்ததிகளுக்கு சொல்லணும்னு சொல்லி நம்ம படித்தோம். எத்தனை பேர் போய் சொன்னீங்க? எத்தனை பேர் வீட்டில் போய் பிள்ளைங்க கிட்ட ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவர், நம்முடைய எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்குது, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அவர் கையில் இருக்குதுன்னு எத்தனை பேர் வீட்டில் போய் நம்ம பேசணும்? சொல்லுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த 4 காரியங்கள் கர்த்தர் தான் செய்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது நம்முடைய ஜென்ரேஷன்ஸுக்கு கண்டிப்பாக அது நம்ம அவங்களுக்கு வைத்து போகிற வம்சாவழி சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். எதற்காக தேவன் இவைகளை நமக்கு கொடுக்கிறார்? எதற்காக தேவன் இவைகளை கொடுக்கிறார்? ஆண்டவர் ஒருபோதும் ஒரே ஒரு ட்ராப்பை வேஸ்ட் பண்ணுகிற தேவன் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தின் வழியாய் போனப்போ அவங்களுக்கு அங்கே வனாந்தரத்தில் என்ன ஆண்டவர் கொடுத்து போஷித்தார்? மன்னாவை கொடுத்தார். 40 வருஷமாய் மன்னா கொடுத்தார். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியுமா? அவர் அந்த சத்துருக்களின் தேசங்கள் வழியாய் கடந்து போன பொழுது ஆண்டவர் அங்கே மன்னாவை என்ன செய்யல? பொழிய பண்ணலை. என்னுடைய அந்த விசேஷித்த அந்த ஆகாரத்தை நான் சத்துருக்களின் தேசத்தில் பொழிய பண்ண மாட்டேன்னு சொல்லி உபாகமம் 2:6 பார்க்குறோம். போஜன பதார்த்தங்களையும் தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசிங்க குடிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சாப்பாடும் தண்ணியும் இன்றைக்கி அவங்க கையில் வாங்குங்க. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி தான் நம்ம மினரல் வாட்டர்லாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். அன்றைக்கே ஆண்டவர் சத்துருக்களின் தேசங்கள் வழியாய் போகும்பொழுது சாப்பாடு காசு கொடுத்து வாங்கு, தண்ணி காசு கொடுத்து வாங்க. அதை திருப்பி உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. உபாகமம் 2:28-29 மோசே எஸ்போனன் ராஜாவாகிய சீகோன்ட்ட சொல்கிறாரு, சேயீரில் குடியிருக்கிற அந்த ஏசாவுடைய தேசத்தை நாங்கள் கடந்தோம், அது மாதிரி ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியருடைய பட்டணத்தை நாங்கள் கடந்தோம். அப்போ நாங்கள் செய்தது போல் நீரும் செய்யும். என்னது? நீங்கள் ஆண்டவருடைய தேசத்தில் நாங்கள் சேர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்கல, கிரயத்திற்கு என்ன செய்யுங்க? தாங்க, நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்குறோம். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய லெசன். தேவனற்றவர்களிடத்துல போய் ஃப்ரீயாக எனக்கு கொடுங்கன்னு எத்தனை பேர் ஒரு வேளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இல்லை. அது தேவன் நமக்கு அனுமதிக்கிறதே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கிரயத்திற்கு என்ன செய்யுங்க? வாங்கி கொடுங்க. சரி, நம்ம நம்முடைய சாப்டர் அது இல்லை. மன்னாவை தேவன் என்ன செய்யலை? சத்துருக்களின் தேசத்திலே போகும்பொழுது தேவன் அங்கே பொழிய விடலை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் அதில் ஒரு ட்ராப்பும் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. மன்னாவே தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அடுத்த நாள் காலையில் புழுத்து அது வீணாய் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு 4 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதாக பார்த்தோம். என்னெல்லாம் திருப்பி சொல்லுவோம்? ஆசீர்வாதம், ஆளுகை, பலன், மேன்மை. இந்த 4 ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு வருது. இதுக்கு வேற என்ன வேணும்? உலகத்தில் நமக்கு உலகத்தில் வாழுகிறதற்கு தேவையான சகலத்தையும் இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லுது. அது தேவனே கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? He doesn't waste anything ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த தாலந்துகளின் உவமை மத்தேயு 25:14 நம்ம பார்க்கிறோம். தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, அவன் தன்னுடைய ஆஸ்திகளை
அவரவருடைய திறமைக்கு ஏற்ற விதமாய் ஒருவனுக்கு 5 தாலந்துகளையும், ஒருவனுக்கு 2 தாலந்துகளையும், ஒருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்துட்டு போனான். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், ஐயோ இவங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த கொடுத்துட்டு போகிற அந்த எஜமானுக்கு என்ன செய்யும்? அவங்களால அதை செய்ய முடியும், அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரிந்து ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்துட்டு போகிறார். கொடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து, நான் சும்மா தான் ஃப்ரீயாக கொடுத்தேன்ட்டு சொன்னாரா? இல்லை, கணக்கு என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் கணக்கு கேட்கிறதை நம்ம பார்க்குறோம். 5 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்தான்? அதை வியாபாரம் பண்ணி இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்து வைத்திருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொன்னது? தாவீது ஜனங்களிடத்தில் சொன்னது. ஸோ தாவீது இதை சொல்லுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு கொடுத்த தாலந்துகளை அவர் எப்படி பிரயோஜனப்படுத்தினார்? அவர் ஒரு மல்டி டாஸ்கேட்டர், மல்டி டேலண்டட் ஒரு பர்சன். ரெண்டு விஷயத்தை தாவீதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார், அவர் அதை எப்படி யூஸ் பண்ணார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16:18 பார்க்குறோம். தாவீது ராஜாவெல்லாம் ஆகிறதுக்கு முன்பாக அவர் அங்கே அவங்க தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதே அவரை குறித்து ஒரு சாட்சி வருகிறது. அவர் என்னவா? வாசிப்பதில் தேறினவன், சுரமண்டலம் வாசிக்கிறார். அவர் பயங்கரமான ஒரு மியூசிஷியன். நம்ம செய்வோமா? நான் பார்க்குறது இந்த தொழில், இதில் வேற நான் மியூசிக் வேறையா? இல்லை, ஆடு மேய்க்கிறவனுக்கு மியூசிக் தேவையா? யோசிச்சு பாருங்களேன். ஆனால் தேவன் அவர் கொடுத்திருந்த தாளந்தலை அப்போவே என்ன செய்திருந்தாராம்? தேறினவராய் அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அதில் இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பிறகு அவர் ராஜாவாகிறதற்கு முன்பாகவே சவுலுக்கு பிசாசு பிடிக்கும், அப்பப்போ பிசாசு பிடிக்கும். அதனால அரண்மனையில் போய் சவுலுக்கு எப்போல்லாம் பிசாசு பிடிக்குதோ அப்போல்லாம் என்ன செய்கிறாரு? சுரமண்டலம் வாசிக்கிறாரு. இவர் சுரமண்டலம் வாசித்த உடனே சவுலுக்கு பிடித்திருந்த பிசாசு அவரை விட்டு என்ன செய்து அகன்று போகுது. ஸோ ஆடு மேய்க்கிற இடத்துல சுரமண்டலம் வாசித்தார். அடுத்த அரண்மனைக்கு போய் ராஜாவாகிறதுக்கு முன்பாக அங்கே சுரமண்டலம் வாசிக்கிறதை பார்க்குறோம். ராஜாவான பிறகு அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு அங்கே தேசத்திற்குள்ளார வராங்க. அப்போ என்ன செய்கிறார்? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் ஆடி பாடி தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வர்ஷிப், பப்ளிக்காக, வெட்கப்படாமல். நான் அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி எத்தனை பேர் கைத்தட்டி பாடுகிறதற்கு, சத்தத்தை உயர்த்தி பாடுகிறதற்கு எவ்வளோ வெட்கம் நம்மளுக்கு. தாவீது ராஜாவை விட நம்மெல்லாம் பெரிய ஆளுக்களா? யோசிச்சு பாருங்கள். தாவீது ராஜாவோட நம்மளாம் பெரியவங்களா? இல்லை. ஸோ அவர் உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்னாடி அவர் ஆடினார். அவர் வைஃப் அவங்கள கேலி பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு வரீங்க, ஊரெல்லாம் உங்களை பார்க்குது, பெண்களெல்லாம் உங்களை அவர் சொல்லார், நான் இன்னும் நீசன், நான் இதை விட இன்னும் அதிகமாக செய்வேன், நீ என்ன வேணா சொல்லிட்டு போன்னு சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்குறோம். அடுத்து அவர் என்ன செய்கிறார்? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் ராஜாவான பிறகு தேவனை துதித்து புகழ லேவியரை நியமிக்கிறார். அவர் அங்கே வர்ஷிப் லீடர்ஸ் அவர் என்ன செய்கிறார்? அங்கே அப்பாயிண்ட் பண்ணுகிறார். லேவியரை, தேவனை துதித்து பாட, வோக்கல்ஸ் பாட லேவியரை நியமிக்கிறார். பூரிகைகளை ஊத அவர் என்ன செய்கிறார்? ஆசாரியர்களை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஊதுறதுக்கு அங்கே ஆசாரியர்களை நியமிக்கிறார். அடுத்து தாவீது என்ன செய்கிறாரா? சங்கீதங்களை எழுதி அதை அங்கே ஆசாபிடத்தில் கொடுக்கிறார். இவர் பாட்டு எழுதி தேவனை வர்ஷிப் பண்ணுகிறதற்கு இவர் தன்னுடைய சொந்த பாடல்களை எழுதி அங்கே கொடுக்கிறார். ஸோ அவருக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த டேலண்ட் அவர் என்ன செய்தார்? பூட்டி வச்சாரா? இல்லை குறைஞ்சி போச்சா? ராஜாவானவுடனே நான் ஏன் மியூசிக் வாசிக்கணும்? நான் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு, நான் போய் என்னது இவங்க முன்னாடி போய் மியூசிக் வாசிக்கிறதா, நான் போய் இவங்க முன்னாடி போய் பாட்டு பாடுறதா? இல்லை, இவர் ராஜாவான பிறகும் அதில் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருந்தார். குட்டி பிள்ளைங்கள்லாம் கவனிங்களேன், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை இன்றைக்கல்ல, வேலை இல்லாதப்போ இல்லை, என்ன கிடைத்தாலும் தேவனை மகிமைப்படுத்த அதில் நம்ம என்ன செய்யணும்? வளருகிறவர்களாய் அதில் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கணும். அடுத்தது தாவீது தன்னுடைய நாலெட்ஜையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டியையும், அதாவது தன்னுடைய ஞானத்தையும் நிர்வாக திறனிலும் அவர் என்ன செய்தாராம்? இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே வளர்ந்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவர் இடத்துல எவ்வளோ ஆடு இருந்துச்சு? என்ன எவ்வளோ ஆடு இருந்துச்சு? கொஞ்சம் ஆடு. பைபிளில் இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஆடு அவர்கிட்ட இருந்துச்சு. அதை என்ன செய்தார்? அந்த கொஞ்சம் ஆடுகளை
தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்றினார். கரடி, சிங்கம் இவைகளுக்கு அந்த கொஞ்சம் ஆடுகளை அவர் காப்பாற்றினார். ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே தேசமே, ராஜாவே, அங்கே இருந்த சேனை தலைவர்களே கோலியாத்துக்கு பயந்து கொண்டிருந்த பொழுது இவர் என்ன செய்தார்? அந்த கோலியாத்தை எதிர்த்து அவரை அங்கே கொன்று போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராஜாவான பிறகு, அதை ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்? அரண்மனை, கோலியாத்தை கொன்ன உடனே சவுல் அவருக்கு அரண்மனையில் போஸ்டிங் கொடுக்குறார். என்ன போஸ்டிங் அப்படின்னா, யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக. 1 சாமுவேல் 18:4 யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக அவர் ஏற்படுத்தப்பட்டார். அவர் என்ன செய்தார்? தன்னை சவுல் எங்கெல்லாம் அவர் அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் போய் புத்திமானாய் காரியத்தை நடப்பித்தார். சவுலை, அந்த தாவீதை சவுல் யுத்த மனுஷர் மேல் அதிகாரி. இவன் பயங்கர புத்திசாலியாக அவருக்கு கொடுத்த வேலையை செய்கிறார். சரியா? இது நல்லா கவனிங்களேன். இன்றைக்கி என்னுடைய ஒர்க் பிளேஸில் எனக்கு நியாயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், இவருக்கு கொடுத்த கடமையை இவர் பயங்கர எக்ஸலண்ட்டாக செய்கிறார். அங்கே சவுல் என்ன செய்கிறாரு? ஐயோ, இவன் நம்மக்கிட்ட இருந்து ஏற்கனவே இவனை சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000ன்னு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட வச்சு இவனை வேலை வாங்கினோன்னா இவன் நம்மளையே எக்ஸல் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி பொறாமை கொண்டு என்ன செய்கிறாராம் சவுல்? 18ஆம் அதிகாரம் 13லேருந்து 15 வரைக்கும் அவனை அப்புறப்படுத்தி அரண்மனையை விட்டு வெளியே தள்ளி வெறுமனே 1000 பேருக்கு என்ன செய்தாராம்? அதிபதியாய் வைக்கிறார். அதாவது எல்லா யுத்த மனுஷருக்கும் அதிபதியாய் இருந்தவரை டீப்ரமோட் பண்ணி 1000 பேருக்கு அவர் என்ன செய்கிறாரு? அதிபதியாய் வைக்கிறார். ஆனால் சவுல் தாவீது சோர்ந்து போகவில்லை. அவர் என்ன செய்கிறார்? தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஸோ அதுதான் சொல்கிறேன். அது நம்முடைய ஆளுகை யார் கையில் இருக்குது? நம்முடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? தேவனுடைய ப்ரமோஷன், டீப்ரமோஷன், ஹைக்கு எல்லாமே அவருடைய கையில் இருக்கிறது. ஸோ வாட் எவர் ஹீ ஹாஸ் கிவன் இன் டு ஆர் ஹேண்ட்ஸ், என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது நம்மளுடைய பலத்தில், நம்முடைய ஞானத்தில் நம்ம அதை செய்யலை. அதனால நம்ம என்ன செய்யணும்? அது பெஸ்ட்டாக கர்த்தருடைய நாமம். அந்த ராஜா ஒரு சாதாரண தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு பயந்து இருந்தானா? ஏன்? அவன் மகா புத்திமானாய். நம்ம எப்படி நடக்கிறோம்? புத்தியாய் நடக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். சரி, அடுத்து அவர் ராஜாவான பிறகு அந்த ஞானத்திலும் திறமையிலும் எப்படி வளர்ந்தாராம்? கிட்டத்தட்ட 7 மேஜர் வார், அதாவது 7 பெரிய யுத்தங்களை தாவீது, பிற தேசங்களுக்கு எதிரான யுத்தங்களை அவர் கையாண்டு அவைகளை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது இல்லாமல் ஒரு 2 உள்ளூர் சண்டை, அது இல்லாமல் இன்னும் ஒரு யுத்தம், மொத்தம் 10 யுத்தங்களை அவர் ஜெயித்தார். ஞானவானாய் நடந்தவர் ஜெயித்தார். ஸோ 5 தாலந்து வாங்கினவன் இன்னும் 5 தாலந்து சம்பாதித்தது போல் தாவீது என்ன இருந்துச்சோ, மியூசிக் டேலண்ட் இருந்துச்சா அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தார். அந்த யுத்தம் செய்கிற அந்த திறமை இருந்துச்சா அதில் என்ன செய்தார்? வளர்ந்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 5 தாலந்து வாங்கினவன் இன்னும் 5 பெருக்கின உடனே அவனுக்கு அங்கே என்ன நடக்குது? அந்த எஜமான் அவனை என்ன செய்கிறார்? முதலாவது பாராட்டுகிறார். மத்தேயு 25:21 நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி எஜமான் என்ன செய்கிறாரு? அவரை தட்டி கொடுத்து பாராட்டுகிறார். இந்த தாவீதை அங்கேயே ஓட்டுற தாவீதையே பார்த்தார். நல்லா கவனிங்களேன், ஸ்கூல் பிள்ளைங்க கவனிங்க. ஆண்டவர் தாவீதை எங்கே பார்த்தாரு? ஆடு மேய்க்கிறப்ப பார்த்தார். ராஜாவான பிறகு நீ சூப்பராக ராஜாவா இருக்கன்னு சொல்ல ஆடு மேய்க்கிற தாவீதை பார்த்தவர் அவன் அப்போஸ்தலர் 13:22 அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்ன செய்தாரா? தேவன் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கி ஆவியானவர் எவ்வளோ உண்மை உள்ளவர். இன்றைக்கி வர்ஷிப்லேயும் பாருங்களேன், உண்மையாய் கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தா இல்லை, ஆண்டவர் எவ்வளோ அழகாக பேசினார்ல. ஸோ எங்கே நம்மளை என்ன, அதுதான் சொல்கிறேன், டாய்லெட் கழுவுற வேலையை கொடுத்தாலும் என்னை விட யாரும் பெஸ்ட்டாக டாய்லெட் கழுவ முடியாது அப்படின்னு செய்கிறோமா? அதை பார்க்கிற தேவன் அவர். நம்ம அதுதான் சொல்கிறேன். இப்படி நான் நின்று
100 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிறது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற தேவன் இல்லை. சீக்ரெட் பிளேஸில் என் வீட்டில் நான் என் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேனா, என் கடமைகளை செய்கிறேனா, இதெல்லாம் பார்க்குற தேவன். அதுதான் ராஜா வாக்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொல்லி தான் தேவன் என்ன செய்தார், அவனை ராஜாவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ முதலாவது நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், பாராட்டுகிறார், அவர் நம்மை நம்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது தேவன் என்ன செய்கிறார், மத்தேயு 25:21 கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நீ உனக்கு கொடுத்த 5 நீ கரெக்டாக இருந்த, இன்னும் 10 அதை ஆக்கின, அதனால நான் என்ன செய்வேன், இன்னும் உனக்கு நிறையா தருவேன்னு சொல்லி அதிலே 25 26 29 வரைக்கும் உள்ள வசனங்களில் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான், சோம்பல் ஊழியக்காரனாக இருந்தான். அவனிடத்தில் இருந்ததை எடுத்து அதையும் எடுத்து என்ன செய்தார், இவனுக்கே இந்த இதையும் வச்சுக்கோ, இதை நான் உன்கிட்ட கொடுத்தா இதை நீ இன்னும் செய்ய, இன்னும் பெருசாக பெருக்குவ அப்படின்னு சொல்லி அங்கே அவனிடத்துல கொடுத்தார். எனக்கு அதுதான், பைபிளும் உலகமும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட் ஆகுது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம், யாருக்கு இல்லையோ அவனுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு நிறையா இருக்குது அதெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லும். ஆண்டவர் சொல்றார், உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துலேருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு காரணம் என்ன, உன்கிட்ட இருக்கிறதுல நீ என்னவா இல்லை, உண்மையாக இல்லை, அதை நீ என்ன செய்யலை. யோசிச்சு பாருங்களேன், பைபிளில் எல்லாமே ஒரு கூழாங்கல்ல எடுத்து தாவீதால், அவர் ஒரு வெறும் மேய்ப்பன், அவருக்கு இருந்தது கவனம் கூழாங்கல். அந்த கூழாங்கல்ல யூஸ் பண்ண தெரிந்த தாவீதுக்கு அவர் ராஜாவாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறம் பட்டயம் கொடுத்து குதிரை கொடுத்து எல்லாம் கொடுத்த தேவன் இல்லையா. ஒரு கோலை கொண்டு மோசையை நடத்தின தேவன். ஸோ உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இல்லை, வெறுமனே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, அந்த எண்ணெயை கொண்டு தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் வெளியே வானத்திலேருந்து அப்படியே நம்மளுக்கு வேறு ஏதாவதெல்லாம் பண்ணுற எண்ணெய் இருக்கிறது, அதை யூஸ் பண்ணுங்க. அதை தேவன் என்ன செய்கிறார், பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன பெருக்கம், எப்படி அவருடைய இன்க்ரீஸ் இருந்துச்சு, ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், அடுத்து கோலியாத்தை யுத்தத்தில் வீழ்த்தினார், யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்கினார் தேவன். அதுக்கப்புறம் யூதா ராஜ்யத்திற்கு அவரை ராஜாவாக்கினார். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் முழுவதற்கும் அவரை ராஜாவாக்கினார். ஸோ கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருந்தால் படிப்படியாக நம்மை உயர்த்துகிற அது யார் கையில் இருக்கிறது, ஆஃபீஸர் கையில் இல்லை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஆசீர்வாதம், அந்த 5 தாளந்தை வாங்கினவனுக்கு என்ன கிடச்சிச்சின்னா, எஜமானோடு உள்ள ஐக்கியமும் சந்தோஷமும். எஜமான் அவனை ரொம்ப நம்பி அவனோடு இன்னும் நெருங்கி பழகுவார், எஜமானுடைய சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அது மத்தேயு 25:21 உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிவா, என்னோட நீ பங்கு போட்டுக்கோ, என்னுடைய சந்தோஷத்துலலாம் நான் உனக்கும் ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 15:5-11 வரைக்கும் பார்க்கிறோம். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மளிலே நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் நமக்கு வரும். அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார், நம்முடைய சந்தோஷத்தை அவர் என்ன செய்வாரா, நிறைவாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எஜமான், இங்கே எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்னைக்கு பிரீத்தியும் வர்ஷிப் டைமில் எடுத்து ஆண்டவரோடு கூட இருக்கு, அவர் எப்பவுமே நம்மோட இருக்கிறார், நம்ம தான் என்ன செய்யறதில்ல, அவரை கண்டுக்கிறது இல்லை. ஆண்டவரோடு ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கலாம் இல்லை, ஆனால் இந்த ராஜாவுடைய ஆசையை பாருங்களேன். சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இன்னும் நிறைய நேரத்தில் சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் பீடத்தில் குருவிக்கெல்லாம் கூடு கட்டுறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்குறீங்களே, நான் அங்கே வந்து டெய்லி இருக்க முடியாதா? இங்கே எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் முதல் சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் கருதுகிறோம், பாக்கி எல்லாம் எனக்கு அப்புறம் தான்.
அடுத்து எல்லாமே எனக்கு அப்புறம் தான். ஆண்டவரும் அவருடைய சமூகமும் நமக்கு சந்தோஷமாய் அதன் நிறைவை நம்ம அனுபவிக்கிறோம். அதே தாவீது 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ நம்ம அதை தேடுவோம். அதுதான் சொல்கிறேன், அதெல்லாம் ருசித்தவங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாது. நம்மளால் இந்த உலகத்தில் நல்லா நம்மளால் என்ன செய்ய முடியும், நிலைத்து நிற்க முடியும். கர்த்தருடைய சந்தோஷத்தை ருசித்தவர்கள் வேறு எந்த சந்தோஷத்தையும் நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம். துக்கங்களையும் நம்ம என்ன செய்வோம், ஈஸியாக நம்ம தாண்டி வருகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுடைய சம்மரி, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், 4 ஆசீர்வாதம். என்னெல்லாம் ஆசீர்வாதம்? அடுத்து ஆளுகை, அடுத்து பலன், அடுத்தது மேன்மை. இது 4 ஆண்டவர் கொடுக்குறார். எதற்காக கொடுக்குறார்? வேஸ்ட் பண்ணுறதுக்கா? வேஸ்ட் கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கி அதுதான், ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சத்தில் என்ன இல்லை, உண்மையாக இல்லை அப்படின்னு வர்ஷிப் டைமில் நமக்கு வார்த்தை வந்தது. ஸோ ஆண்டவர் வேஸ்ட் பண்ணவே மாட்டார். நம்ம யூஸ் பண்ணுகிறதற்காக தேவன் கொடுக்கிறார். தாவீது அதை 5 தாலந்து கொடுத்தவன் இன்னும் 5 என்ன செய்திருந்தான், சம்பாதிச்சுருந்தான். தாவீதுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் எதுலெல்லாம் அவர் இன்க்ரீஸ் ஆனார், அவருடைய மியூசிக்கல் டேலண்ட்லையும் அவருடைய அந்த யுத்த திறமைகளிலும் அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார், அதில் பெருகி கொண்டே இருந்தார். ஸோ whatever you have, அதுதான் நான் சொல்லுவேன், என்ன இருக்கோ என்ன, அதுதான் சொல்லுவேன், இதுதான் திறமை, எனக்கு ட்ராயிங் தான் வருது, இல்லை பாட்டு தான் வருது, என்ன வருதோ அதில் தயவுசெய்து பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை வளர்த்து. இதெல்லாம் தேவை. நீங்களாம் தயவு செய்து வராததை திணிக்காதீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில். இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க. என்ன வருதோ அதில் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, நல்லா வளர்த்து விடுங்க. கண்டிப்பாக அவங்க பின்னாடி ஷைன் பண்ணுவாங்க. இது வேண்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தாளந்தை வைத்தது, அந்த ஞானத்தை வைத்தது யார்? தேவன். அது நம்மளால் கண்டிப்பாக அதை செய்யவே முடியாது. அதை தேவனே வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை செய்கிறவர்களுக்கு, அதில் வளர்கிறவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருதான் தேவன் பாராட்டுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் அதில் பெருக்கம் உண்டாகிறது என்று சொல்லி பார்த்தோம். எஜமானுடைய ஐக்கியமும் பரிபூர்ண சந்தோஷமும் நமக்கு வருகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இதெல்லாம் நம்முடைய ஒர்க், நம்முடைய வீட்டில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஊழியத்தில், எங்கெங்கே, அதுதான் சொல்கிறேன், ஊழியம் மட்டும்தான் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், குடும்பத்தை கொடுத்தது யார்? தேவன். ஸோ அந்த குடும்பத்தில் நம்ம உண்மையாய் இருக்கணும். வேலையை கொடுத்தது யார்? தேவன். அந்த வேலையிலே நம்ம அதுதான் சொல்கிறேன் நான், அதுதான் வேலைக்கு நம்மளே ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. எதுக்காக எடுத்திருக்காங்க? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா உங்களுக்கு காசை கொடுத்து உங்களை உட்கார வைக்கணும்னு? எதுக்காக நம்மளை எடுத்திருக்காங்க? அவங்களுக்கு உங்களால் லாபம் வரணும், அவங்க எதிர்பார்க்குற காரியம் உங்களால் நடக்கணும். ஸோ அவங்கள நம்ம பகைச்சிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம வேலைக்கு போகணுன்னு தேவையே இல்லை. ஸோ அந்த வேலையை கொடுத்த தேவனுக்கு நம்ம, அதுதான், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று என்ன செய்யணும், மனப்பூர்வமாய் நம்ம செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்துருக்கிறார், ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, அதையும் நம்ம திறமையாய் அதுலேயும் இன்க்ரீஸ் ஆகிறவர்களாய் நம்ம இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான், ஒரு சின்ன விஷயமும் வேஸ்ட் ஆகாது. தேவனும் வேஸ்ட் பண்ண மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் சகல பிரயாசத்தினாலும் என்ன இருக்குது, பலன் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதா இல்லையா? இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்கிற திறமைகளிலே நாம் வளர்கிறது அது ஒரு புறம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம், நிறைய படிச்சுட்டே இருக்கோம், இல்லை இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அது நான் என்ன சொல்கிறேன், வயிறு இருக்குது, ஒரு நேரம் இவ்வளோ சாப்பிட முடியும், சிலருக்கு இவ்வளோ சாப்பிட முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அது டைஜஸ்ட் ஆனால் தான் திருப்பி நம்ம என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். இன்றைக்கி நம்ம வார்த்தையை எடுத்துக்கொண்டே உள்ளே வாங்கி, அதுதான் சொல்கிறேன், போன வாரம் இங்கே கேட்ட வார்த்தையை சந்ததிக்கு அறிவின்னு சொன்னதை ஒருத்தர் கூட அறிவிச்சேன்னு கையை தூக்கலையே. அது டைஜஸ்ட் ஆகாமல் திருப்பி எதுக்கு இந்த வாரம் வார்த்தையை வாங்கணும்? இல்லை, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும், அதை பேசிக்கொண்டே இருக்கணும் எங்கெல்லாம் போகிறோமோ. அதுதான் சொல்கிறேன், தியானிக்கிறதுனா என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த தியானம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எதையோ பார்த்துட்டு புள்ளியை பார்க்கறது, ஒளியை பார்க்கறது இல்லை. யோசுவா 1:6 இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்கணும், அது உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிய கூடாது. அந்த வார்த்தையை எனக்கே சொல்லணும்,
பிறருக்கும் நான் என்ன செய்யணும், சொல்லணும். அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் தியானம். அவனுடைய வழி என்ன செய்யும், வாய்க்கும். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மால் அமைதியாய் இருக்க முடியாது. ஏன்னா எபிரேயர் 4:12 அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாம், ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. அதை என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்க யாராலையும் முடியாது. எரேமியா 20:8-9 இதை தயவுசெய்து யாருமே மறக்காதீங்க. எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் இதை ஜனங்களுக்கு சொல்லு. அப்போ இவர் போய் அங்கே வார்த்தையை கொண்டு போய் அங்கே சொல்லுகிறார். அப்போ அங்கே வேதம் சொல்கிறது, நான் கூறின வார்த்தை நாள்தோறும் எனக்கு என்னவா இருக்குது, நிந்தையும் பரியாசமும். நான் சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, என்னை கேலி பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களும் அப்படி ஒரு வேளை சொல்லலாம், போமா உனக்கு ஒரு வேலையே இல்லை, நீ என்ன செய்கிற, எப்போ பார்த்தாலும் பைபிளையே சொல்கிற அப்படின்னு ஒரு வேளை சொல்லலாம். இல்லை அதையும் ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லவும் நமக்கு தெரியணும், சரியா? ஸோ இவருக்கு இவர் சொல்கிற வார்த்தை நாள்தோறும் இவருக்கு நிந்தையும் பரியாசமுமாக இருக்கிறது. அதனால் இவர் என்ன செய்கிறாராம், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டு. வார்த்தை என்ன செய்ய முடியல அவரால். அவர் சொல்கிறார், ஐயா நான் போய் இனிமேல் சொல்லவே மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை, எவனும் அதை கேட்குறதே இல்லை, அது என்னை கேலி பண்ணுறாங்க, அதனால் நான் சொல்லவே மாட்டேன்னு அடக்கினேன். அது என்ன ஆச்சான், அது அவருடைய எலும்புகளில், எலும்புக்குள்ளார நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சான். என்னால் அதை சகிக்க முடியல, நான் இழைச்சே போயிட்டேன், என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியலன்னு சொல்கிறார். உண்மையாகவே இங்கே இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அப்படி ரிசீவ் பண்ணோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமைதியாக இருக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன செய்யும், ஒரு மாற்றம் வரும். பிறருக்கும் நம்ம என்ன செய்வோம், அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அருமையான ஏதாவது ஒரு மீன்ஸ் ஆண்டவர் நமக்கு அது ஆசை மட்டும் படுங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் அதை நம்ம செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 2:5 கலக வீட்டாராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு, அவங்க கலக வீட்டார், அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அவங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்றதை அவங்க என்ன செய்யணும், அறியணும். அதனால் நீ என்ன செய், போய் சொல். அவங்க கேட்டாலும் சரி, இவங்ககிட்டலாம் சொல்லி வேஸ்ட் இல்லை, நிறைய நேரம் சோர்ந்து போகிறது உண்டு இல்லை. ஐயோ எத்தனை தடவை சொல்கிறது இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்ல, அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி நீ சொல்லு. இன்றைக்கி இதெல்லாம் சும்மா ஆண்டவர் சொல்ல, நம்மளை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 33:5-6 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் காவல்காரனாக வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு பட்டயம் வருது, ஒரே ஒரு பிரச்சனை அங்கே வருது, நீ போய் என்ன செய், எக்காலத்தை ஊதி அவங்கள என்ன செய், எச்சரி. நீ எக்காலத்தை ஊதி எச்சரிக்காமல் ஒரே ஒருத்தன் செத்து போனானா அவனோட இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்பேன். அதே நேரம் நீ எக்காலத்தை ஊதி நீ எச்சரிக்கை கொடுத்த பிறகு அவன் பட்டயத்தினால செத்து போனான், உன்னோட எச்சரிக்கையை அவன் எடுத்துக்கல, செத்து போனானா அவனுடைய இரத்தப்பழி அவன் மேல் சுமரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய சபையே, இன்றைக்குலேருந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் சர்ச்சாக மாறணும். நம்ம கிரியை செய்கிற ஒரு சபையாய், சும்மா வெறுமனே வார்த்தையை கேட்கிறவர்களாய் அல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய். முதல்ல அது எங்கே இருக்கணும், எனக்குள்ள அந்த கிரியை வரணும். அதுக்கு பிறகு அது என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே, அடுத்து நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் அது நடக்கணும். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் ரசிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 10:15 சமாதானத்தை கூறி நற்காரியங்களே சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அவர் நம்ம வாயினால் சொல்கிறோம், எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு பார்க்கலையாம். அவர் சொல்கிறார், ஐயோ அவளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய். தேவன் எவ்வளவாய் நம்ம என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை தேவன் அவ்வளவாய் ரசித்து அவங்களை என்ன செய்கிறார், தேவன் பாராட்டுகிறதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 10:32 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருக்கு முன்பாக நீ என்னை இன்னைக்கு அறிக்கையிட்டனா, அன்னைக்கு ஒரு நாள் நீ மறித்த பிறகு நீ என்கிட்ட என்ன செய்வ, வருவ, அன்றைக்கு பிதாவுக்கு முன்பாக நான் உன்னை அறிக்கை இடுவேன். மனுஷருக்கு முன்னாடி நீ வெக்கப்பட்டனா,
அன்னைக்கு உன்னை குறித்து நான் என்ன செய்வேன்? வெட்கப்படுவேன். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் இல்லை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனை அறிவிக்க நான் ஜெபத்தோடு போங்க. நான் அதுதான் சொல்கிறேன், நம்ம சொல்கிறத சொல்லிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக கிரியை செய்கிறது யார்? அவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒன்று, தேவன் நம்மை ரசிக்கிறார், நம்மை பாராட்டுகிறார். அடுத்தவருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்கிறதா? அவர் கிரியை செய்து அதில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் பவுல் சொல்லார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா. தேவன் என்ன செய்தார்? நம்ம எப்போ பாரு என்ன செய்கிறோம்? அந்த விளைச்சல் இல்லை, நான் இத்தனை வருஷமாக இதை பண்ணுறேன், இத்தனை வருஷமாக விளைய செய்கிறது நம்ம கையில் இல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது? அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது எப்போ அவுட் ஆஃப் கிரவுண்டு வரும்னு நமக்கு தெரியாது. அது திடீர்னு ஒரு தோப்பாக நிற்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரே சொல்கிறார்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, இது எப்படி ஒரே ராத்திரியில் இவ்வளோ பேர் எப்படி பிறந்தாங்க? இத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்க? ஆண்டவரால் செய்ய விளைய செய்கிறது யார்? அவர். நடுறதும் நீர் பாய்ச்சறதும் நம்ம செய்கிற வேலை. ஸோ நம்ம செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 12:24 தேவ வசனம் என்ன செய்தான்? வளர்ந்து பெருகிற்று. நம்ம செய்ய 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 அது என்ன செய்யும்? பெருகும். அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் சபையில் கூட்டி சேர்ப்பா? தேவன் தான் அனுதினமும் சபை. ஸோ நம்மளால் யாரையும் இழுத்துட்டு வர முடியாது. சொல்ல வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. ஸோ இதற்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. சொல்கிறவங்களோட நான் கூட இருக்கேன்றார் இல்லை? மத்தேயு 28:20 இந்த உபதேசத்தை போய் நீ என்ன செய்? எல்லா பக்கமும் சொல்லு, இதோ உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன். அப்போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம்டாக நம்ம எப்போ சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை அட்லீஸ்ட் அதான் ஸ்டார்ட் அட் யோர் ஹோம். உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லு. நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆபிரகாம் பிள்ளை கொடுக்காதப்போ ஆண்டவர் சொல்கிறார் 18ஆம் அதிகாரத்தில், தன்னுடைய சந்ததிகளுக்கு நான் கட்டளையிட்டவைகளை சொல்லுவான்னு அவனை பற்றி எனக்கு என்ன செய்யும்? தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு சந்ததியை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். 2வது மத்தேயு 6:33 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. இதெல்லாம் என்ன நம்ம என்ன செய்கிறோம்? நான் சர்ச்சுன்னு வந்து நான் வசனம்னு படித்தா யார் எனக்கு போடுவா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை செய்ய, அதை நான் என்ன செய்கிறேன், உனக்கு அதெல்லாம் தேவைன்னு எனக்கு தெரியும். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:25 எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஸோ நான் போய் ஒருத்தங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், அவங்களுடைய மனதுக்கு ஆறுதலான கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய துக்கத்தின் நாட்களிலே தேவன் என்ன செய்வார்? என்னை தம்முடைய வார்த்தைகளால் கம்ஃபர்ட் பண்ணுவார். நான் இன்னொருத்தங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும்பொழுது அவர் என்ன செய்வார்? என்னை ரெஃப்ரெஷ் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது மனம் திரும்புகிற, லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் என்னது? தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம். பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அது நிமித்தமாய் பரலோகத்தில் சந்தோஷத்தை வேற எப்படி நம்ம செய்ய முடியும்? ஆண்டவருக்காக தங்கத்தையும் வைரத்தையும் கொடுக்கறதுனாலையோ, இல்லை ஊராக போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு செய்கிறனாலையோ இல்லை. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், என்னால் பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? அருமையான, அதுதான் சொல்கிறேன். உடனே என்னால் யாருமே ரட்சிக்கப்படலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. செய்ய வேண்டியதை மட்டும் நம்ம ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடைய. தெரியாது நமக்கு, நம்ம செய்கிறத விதைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். விளைவு அவர் உள்ளுக்குள்ளே ஒருவேளை நம்முடைய காலங்களுக்கு பிறகு கூட அவங்க என்ன செய்யலாம்? தொடப்படலாம். ஸோ தட் இஸ் நாட் அவர் கன்சர்ன். அது நம்ம அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையே இல்லை. சங்கீதம் 126:5-6 அள்ளி தூவும் விதையை
சுமந்து கொண்டு என்ன செய்கிறான், கண்ணீரோட போகிறான், ஆனால் கெம்பீரத்தோடு என்ன செய்வான், அறுத்து கொண்டு வருவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளை குறித்து தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய பாதுகாவல் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல, நீ என் வார்த்தையை உன் வாயில் வை, அதை நீ யூஸ் பண்ண, அதை நீ சொல்லி எனக்கு நீ சேவை பண்ணு, உன் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். 102 சங்கீதம் 28 உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். The children of your servants shall dwell secure. இங்கே தமிழில் உமது அடியார்னு இருக்குது, இங்கிலீஷில் அவரோட ஊழியக்காரர், அவருக்கு வேலை செய்கிறவருடைய பிள்ளைகள் சேஃபாக செக்யூராக கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருப்பார்கள். நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன் காரியங்கள் எல்லாம் கூட ஒன்றுமே நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ கர்த்தர் என்ன செய்வார், பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னன்னா, இப்போ நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போ நான் ஒரு பாத்திர வியாபாரம் பண்ணுறேன். என் பிள்ளை என்ன செய்யும், இன்னும் அதில் ஏதாவது பெருசாக இன்வென்ட் பண்ணி அது இன்னும் அதில் பெருகும். அதே மாதிரி நான் இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை செய்தேன் என்றால் என் சந்ததி அதை இன்னும் என்ன செய்யும், பயங்கரமாய் செய்யும். அதில் டவுட்டே இல்லை. 145 சங்கீதம் 4 தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஸோ நான் செய்தேன், நான் என்னுடைய தலைமுறை அதை என்ன செய்யும், பயங்கர வல்லமையாய் அதை செய்கிறதற்கு தேவன் உதவி செய்வார். ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்ம என்ன செய்யணும், அதை அடக்கி வைக்க கூடாது. அடக்கி வைத்தோன்னா பழி யார் மேலே சுமரும், நம்ம மேலே சுமரும். அதை நம்ம செய்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை ரசிக்கிறார். ஹி அட்மயர்ஸ் அஸ். பரலோகத்தில் அவர் நம்மளை வா வான்னு சொல்லி இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் பிதாக்கு முன்னாடி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார். ஆண்டவருடைய விளைச்சல் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறத நம்ம பார்ப்போம். என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள், அவர் கூடவே இருப்பேன்னு சொல்கிறார். நம்முடைய சகல பூமிக்கு அடுத்த தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அவர் நம்முடைய ஆத்மாவை ரெஃப்ரெஷ் பண்ணுவார். பரிபூரண சந்தோஷத்தை காண தேவன் உதவி செய்வார். நாமும் சந்தோஷப்படுவோம், பரலோகமும் நம்மளை சந்தோஷப்படும். அடுத்தது நம்முடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தீர்மானம் எடுப்போமா அருமையான சபையே, ஒரு தீர்மானம் எடுப்போமா. இன்றைக்கு நமக்கு என்னெல்லாம் திறமை இருக்குதோ, ஆண்டவர் நம்மளை எங்கெல்லாம் வச்சிருக்கிறாரோ அங்கே நான் அதை என்ன செய்வேன், பெருக்கி கொண்டு என்னை போல் அந்த இடத்துல இன்னொருத்தர் நம்ம நிறைய தப்பான காரியம், நான் இல்லைன்னா தான் அவங்களுக்கு தெரியும், அதனால நான் இதை செய்ய மாட்டேன், அதனால நான் லீவ் போடுறேன், இல்லவே இல்லை. அப்படி இருக்கவங்கள தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஒருவேளை உலகம் அங்கீகரிக்கும், நம்முடைய மூளை அப்படிலாம் சொல்லி கொடுக்கும். இல்லை, நம்முடைய பெஸ்ட் அங்கே செய்யும் பொழுது தேவன் இன்னும் கொடுக்குறார் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவரே நான் இன்றையிலிருந்து நான் ஜெபத்தோடு, அதுதான் சொல்றேன், தயவு செய்து அதுதான் சொல்கிறேன், அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாறாததாய் தலைமுறை தலைமுறையாய் அவளுடைய தலையின் மேல் எழுந்திருக்கும். எழும்பி நிற்போமா, நம்ம எல்லாம் அர்ப்பணிப்போமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கென்று நீங்கள் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறீங்க ராஜா, எனக்கென்று ஒரு குடும்பம் கொடுத்துருக்குறீங்க, எனக்கென்று சில பர்சனல் டியூட்டிஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்குது, எனக்கென்று வேலை ஸ்தலம் ஒன்று இருக்கிறது, அங்கே எனக்கு சில வேலைகள் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே உம்முடைய வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய கடமையை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே அதை நாங்கள் அடக்கி வைத்து பழியை நாங்கள் வாங்காதபடிக்கு, எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, நாங்கள் உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படிக்கு அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு தீர்மானம் எடுப்போமா. அவர் அழைப்பை அனுசரித்து, அவர் அழைப்பை அனுசரித்து, அவர் அழைப்பை அனுசரித்து தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும்,
செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே தொண்டு செய்வேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொண்டு செய்வேன், தொண்டு ஆண்டவரே, நாங்க உமக்காக வாழும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய கடமைகளை கர்த்தாவே நாங்க உமக்காக செய்வோம் ராஜா. உங்களுடைய வார்த்தையை நாங்க அடக்கி வைக்க மாட்டோம். துன்பமானாலும் எல்லாரும் வார்த்தை அறிக்கையிடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. துன்பமானாலும் இன்பமானாலும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே. கலஷடகத கரடபரலபதி கிரஷடகத ரிகத கரலபரி ஷடகத கரலபரி ஷடகத ரிகத கரலபரி ஷடகத கிரலபரி ஷடகத கரலபரி ஷட. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்க எதை செய்தாலும் அதை ஆண்டவரே மனுஷருக்கென்று செய்யாமல் உமக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளிலே நாங்க பெருகுவோம் ஆண்டவரே. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, அதுக்காக நான் செய்ய மாட்டேன்னு இருக்க மாட்டோம் ஆண்டவரே. எனக்கு இவ்வளோ செஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை. இவ சர்ச்சுன்னு போறா, ஆனால் அவ அப்படி இருக்கா, அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, தயவாய் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லாரும் அர்ப்பணிப்போமா? அருமையான தேவனுடைய சபையை நாங்கள் சும்மா சொல்லலை, நாங்கள் கர்த்தருக்காக சாட்சிகளாக இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன சாட்சியும் கூட இந்த நேரத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ தான் இன்னும் 1 மாதம் கூட ஆகலை எங்கள் அம்மா இறந்து. கடந்த 1 வாரமாக என் ஹஸ்பண்டோடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் சிக்காக இருந்தார். ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன் நான்லாம். ஆண்டவரே, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆனால் நேற்று அதிகாலையில் இறந்துட்டார். நேற்று ஃபுல் டே அங்கே போய் காலையில் 2 மணிக்கு இறந்துட்டார். போயிட்டு நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வரும்போது ராத்திரி 11 மணி. இதுக்காக நாங்கள் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு கர்த்தருடைய காரியத்தை தள்ளி போட முடியுமா? நாங்கள் ஏதோ பெஸ்ட்டாக செய்கிறோன்னு இல்லை. அருமையான தேவனுடைய சபையை நம்ம என்ன செய்வோம்? எங்கள் தாத்தாவோட தாத்தா செத்துட்டாரு, அதனால நான் 4 வாரம் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இல்லை, அருமையான தேவனுடைய சபையை என்ன சாக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, 5 தாளந்து உனக்கு கொடுத்துருக்காரா, 2 கொடுத்துருக்கிறாரா, 1 கொடுத்துருக்கிறாரா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவனிடத்துல கணக்கு கொடுக்க தான் வேணும். அதை நான் என்ன சொல்கிறேன், கொடுத்தவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற குடும்பத்திலும் வேலையிலும் ஊழியத்திலும் நம்ம உண்மையாக இருக்க இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு போவோம். அடுத்த வாரம் நான் இதே கேள்வியை, இந்த சபையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சே, இந்த பிரசங்கம் சொல்லப்பட்டுச்சே, செய்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் அப்படின்னு எல்லாரும் கையை உயர்த்துக்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும், எங்களை நடத்துகிறவரும், எங்களை ஆசீர்வதிக்கிறவரும், சகல எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. எங்களுடைய சகல ஆளுகையும் உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. எங்களுடைய சுகம், பலன், எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய ஆயுசு நாட்கள் உங்கள் கையில் இருக்குது ராஜா.
அதுபோல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் மேன்மை உம்முடைய கையில் இருக்குது சுவாமி. அந்த தேவாதி தேவனுடைய கையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறவைகளில் நாங்கள் பெருகி நீங்கள் எங்களை ரசிக்க, உமக்கு நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்க, பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க, எல்லாவற்றுக்கும் மேலே எங்களுடைய சந்ததிகளுக்கு நித்தியமான தலைமுறையான ஆசீர்வாதங்களை நாங்கள் தேடி வைத்து போக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இங்கே வந்திருக்கிற இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கட்டும் ராஜா. துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.